ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது தளபதி கேஸ் கெச்ச போட்டு தூக்க போறேற? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா குமரேசா? தமிழ் சினிமாவோட தளபதின்ற அழைக்கப்படுற ஜோசப் விஜய் தன்னோட அரசியல் வருகையை நேராக சொல்லாமல் தன்னோட செயல் மூலயமா அதை காட்டிட்டு இருக்காரு. அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரகசியமான பிளானை போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஸ்டாலின் தன்னோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸால தான் இப்போ தமிழ்நாடோட சிஎம் ஆகியிருக்காரு. யாரோ உங்களுக்கு உமா கொடுக்கணுமா? உமாவா? ஹலோ, ஏய் குஞ்சாய், இதான அது? ஸ்டாலினோட அப்பாவாச்சு நாட்டுக்கு சில நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இவர் இப்போ சிஎம் ஆனதே ஒரு 8வது அதிசயமாக கருதப்படுற நிலையில் இவரோட பையன்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ விஜய்க்கு செம யூத் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் விஜயை கரெக்ட் பண்ணி அவர் திமுகவில் சேர்த்தி விட்டோம்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம திமுக தான் கெத்துன்ட்டு பிளானிங்கை போட்டிருக்காங்க நம்ம திமுக பிளானிங்ஸ் குரூப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடாதீங்க. அப்படியே லைக்கை மட்டும் அமைக்கிறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரையும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பாய்.